ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நீட் இஸ் ஈஸி ப்ரோ. ஸோ இந்த சேனல் எதுக்காக அப்படின்னா, நீட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம், நீட்டில் மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்க உங்களுக்கு தான். ஏன்னா நீட்டு உண்மையாக பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எக்ஸாமோட எனக்கு தெரிஞ்சு இது ஈஸி எக்ஸாம் தான். ஆனால் முன்னாடி நீட்டு 2018, 17 அந்த டைமு தான் நீட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு சிலபஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, அந்த சிலபஸ்க்குள்ளேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நீட் ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்லே 600+ மார்க் வாங்கி நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீட்டு எவ்வளோ ஈஸியாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா, எடுக்கிற நாள் பார்த்திங்கன்னா 5 ஜனவரி 2025. ஸோ நீட்டு இந்த வருஷம்தான் நடக்க போகுது. ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மே மாதம் 4ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை மே 4 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மே எந்த வீக்காவது இருக்கலாம். அதாவது இஃப் ஒரு வேளை 2 ஃபேஸில் வைக்கிறாங்க அப்படின்னா நீட்டு டேஸ் கொஞ்சம் மாறும். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக எல்லோரும் கேட்குறது, கேன் ஐ கிராக் நீட் இஃப் ஐ ஸ்டார்ட் நவ்? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லா யூடியூப் வீடியோ சேனல் நீட்டு சம்மந்தமான எல்லா வீடியோவும் கேட்குற முக்கியமான மெயின் கேள்வி இதாக தான் இருக்குது. கேன் ஐ கிராக் நீட் இஃப் ஐ ஸ்டார்ட் நவ்? இதுக்கு ஆன்சர் ஜென்யூனாக சொல்லணுன்னா, எஸ் யூ கேன் கிராக், பட் ஒன்லி வில் யூ ஸ்டார்ட் நவ்? வில் யூ ஸ்டார்ட் நவ்? ஸோ நீங்கள் கேட்குறீங்களா எல்லாரையும், நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இப்போ ஒரு வேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறேன், கண்டிப்பாக முடியும். சாதாரண மார்க்லாம் கிடையாது, கண்டிப்பாக 650+ எடுக்க முடியும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ என்னோடய பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறத மட்டும் அடுத்த ஒரு 2, 3, 4 மாதத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஆனால் நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்போயாவது டிமோட்டிவேட்டாக இருக்குன்னா என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தனியாக ஒரு சீரீஸு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஆரம்பிங்கன்னு சொன்னாலும் நான் ஆரம்பிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போனால், இஃப் எஸ் ஒரு வேளை முடியும்னா எப்படி முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே மைண்ட் செட்டு தான். மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். இது எப்படின்னா நீட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் தான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யனாலும் மைண்ட் செட்டு தான். இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் தாவணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இடம் பெருசாக இருக்குது, என்னால் தாவ முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கேயே விழுந்துடுவீங்க. ஸோ இங்கேருந்து அந்த மதுவை தாண்டணுன்னா என்னால் முடியும், இது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். சில பேர் ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஆனால் இந்த பள்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்கும் கீழே. அதுக்கே நடுங்கும், நடுங்கும் அங்கே தாவறதுக்கு. ரொம்ப சின்ன ஒரு அடி, ஒரு ஸ்டெப்பு ஒரு 30 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். பள்ளத்தை பார்த்து பயப்படுவாங்க. அது எப்படி பயப்படாமல் இருக்கிறதுனா, ஏற்கனவே நீங்கள் முன்னாடி தாவி பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு சின்னது, அடுத்தது கொஞ்சம் பெருசு, அதுக்கும் கொஞ்சம் பெருசு. அதுமாரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துடும். மைண்ட் செட்டு ப்ராக்டிஸில் தான் வரும், ஓகேவா? ஓகே. ஸோ மைண்ட் செட்டு தான் எல்லாமே. என்னால் நீட்டு முடியும் அப்படின்னு நினைங்க. இன்னொன்று, கேன் ஐ கிராக் நீட் இஃப் ஐ ஸ்டார்ட் நவ்னா, அதுக்கு முதல்ல என்னால் முடியுங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட் நீங்கள் கொண்டு வரணும், ஓகேவா? ஓகே. இஃப் யூ ஆர் இன் 0 லெவல், நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ நான் 0ல் இருக்கேன், என்னால் முடியுமா? நீங்கள் 0வே கிடையாது. முதல்ல நீங்கள் நீட்டுக்கு 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் தானே. 12th நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இதில் பாஸ் பண்ணாலே நீங்கள் 0 கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு லெவலில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக 0 கிடையாது. மேபி லெவல் 1ஆக இருக்கலாம், லெவல் 2ஆக இருக்கலாம், லெவல் 3ஆக இருக்கலாம். அவுட் ஆஃப் 10 நான் சொல்கிறது லெவல் 1ஆக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 0 கிடையாது. அதை உங்களுக்கே நீங்கள் ஏமாற்றக்கூடாது, மற்றவங்களையும் ஏமாற்றிருக்கக்கூடாது,
மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஹேபிட். இந்த ஹேபிட் தான் அந்த மைண்ட் செட் வரதுக்கான ஒரு கீ. இந்த ஹேபிட் இந்த ஸ்டடி டேஸில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மெயினான ஹேபிட்டு ஒரு 5 இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து டோன்ட் கம்பேர் யூ வித் டாப்பர்ஸ் மார்க். இப்போ நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க, உங்கள் கூட படிக்கிறவங்க நிறைய மார்க் வாங்குகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முதல்ல நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த தாட், இப்போ நம்ம வந்து இவ்வளோ தான் இருக்கும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்களே அந்த லெவலில் செட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி முதல்ல கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து நீங்களும் ஒரே லெவலில் இல்லை. ஓகேவா? கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்களும் எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்போ தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ நானும் படிச்சுட்டேன், அவனும் படிச்சுட்டான், இப்போ என் மார்க் கம்மியாகுதுன்னு அப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணுமே தவிர, நீங்கள் இருக்கிறது வந்து மொதல் மாடிப்படி, அவன் இருக்கிறது மொட்டை மாடி, எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? ஸோ கம்பேர் இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க. ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக அந்த ஏப்ரலில் ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்களா, அப்போ கம்பேர் பண்ணிங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கீழே தான், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. சரி, அடுத்தது டோன்ட் கெட் ஃபியர் இன் பிட்வீன் ஸ்டடி நீட் எக்ஸாம். ஸோ நீட் எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கு முன்னாடி படிச்சுட்ருக்க டைமில் இந்தமாரி நான் முடிச்சிருவேனா, நான் இந்த சிலபஸ் என்னால் முடிக்க முடியுமா, அதெல்லாம் வந்து முதல்ல நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த பிளான் போடுறப்பே நீங்கள் வந்து என்னென்ன பாசிபிள் கொஷின்ஸு, எதெல்லாம் எனக்கு வந்து பயமாக இருக்கும், போர்ஷனை முடிப்பேனா, எப்படி முடிப்பேன், எந்த பிளானில் முடிக்க போகிறேன், அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே எழுதி வச்சுக்கணும். ஸோ ஆழத்தை தெரிஞ்சு காலை விடணும். ஓகேவா? ஆழம் தெரிஞ்சாலே பயம் இருக்காது. அந்த ஆழம் தெரிகிறது வந்து நீங்கள் டெய்லியும் இதேமாரி நான் இன்றைக்கி இதை படிப்பேன்னா நீங்கள் படிச்சிடணும், அவ்வளோதான். ஏன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற டைம் வந்து 115 நாள் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஜூனு, ஒரு ஜூலை, இல்லை ஒரு ஆகஸ்ட்டு, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு செப்டம்பராவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே கொஞ்சம் நீங்கள் இடையில கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் எடுத்துகிட்டு படிக்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஃப்ரீ டைம் இருக்குது, ஆனால் ஒரு 3 hours இருக்குது ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். ஓகேவா? அப்படி நினச்சி தான் நீங்கள் படிக்கணும். அந்த ஃப்ரீ டைம் வந்து சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது அதில் போய்டும். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது வந்து டோன்ட் டவுட் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் ஏபிள் டு ஃபினிஷ் த சிலபஸ். உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நினைக்கவே கூடாது. ஏன்னா பிளான் இருக்குது, முடிச்சு விட்ருங்க. பிளான் இருக்குன்னா முடிச்சு விட்ருணும். ஃபஸ்ட்டு பிளான் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஒரு பிளானுமே இல்லை, நான் வந்து இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன், பாதி படிக்கிறேன், முடிச்சு வச்சுனேன், அப்புறம் இன்னொரு படிக்கிறேன், இதேமாரி நான் 30% முடிச்சிருக்கேன், 50% முடிச்சிருக்கேன், ஆனால் கொஷினை பார்க்கும்போது எனக்கு வந்து படித்த மாதிரியே தெரில அப்படின்னு தான் இருக்கும். முதல்ல பிளானை முடித்து அந்த சிலபஸ் கம்ப்ளீட்டாக அந்த கடைசி நாள் வரையும் போயிடுங்க. உங்களுக்கு கொஷின் தெரியுதோ தெரியலையோ, நான் சொல்கிற மாதிரி கடைசி நாள் வரையும் போங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் மேலே டவுட் பண்ணணும், நம்ம படித்ததெல்லாம் வந்திருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் 6 to 7 hours தூங்கியே ஆகணும், மஸ்ட். ஓகேவா? மஸ்ட். ஏன்னா நல்லாவே தெரியும், ஹெல்த்து தான் நீட்டை விட இம்பார்ட்டண்ட். எனக்கு நீட்டு தான் ப்ரோ இம்பார்ட்டண்ட்னா படிங்க, ஆனால் 6-7 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக தூங்குங்க. ஓகேவா? அந்த 3 hours நீங்கள் அந்த 3 hours சொன்னல, இந்த 3 hours நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் 12 hours ஒரு வந்து 17 hours 16 hours படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் 6 to 7 hours நீங்கள் தூங்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதுக்கு நீட்டுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றது வந்து எல்லாமே இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டுங்கிறது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் இருக்குது. இப்போ நீங்கள் காலையில் ஒரு பொங்கல் எடுத்து நல்லா வெட்டிட்டு போய் புக்கு எடுத்து படிங்கன்னா அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் தூக்கம் வந்துடும். சரி கொஞ்சம் தூங்கிட்டு படிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஸோ ஆயில் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ ஃபுட் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாயில் பண்ணது, அப்படி இல்லைன்னா சிம்பிள் ஃபுட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் 100%ல் நீங்கள் வந்து சாப்பாடோட எழுந்திரிக்கக்கூடாது. ஒரு 80% 70%ல் நீங்கள் எழுந்திரிச்சிடணும். ஏன்னா உங்கள் பிரெயின் வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் ஃபுல்லாக 100% நல்லா வேலை செய்யும். ஸோ அதனால தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக முத்திரை கொடுக்குறேன். நீங்கள் 650க்கு மேலே எடுத்துடலாம். ஈவன் இஃப் யூ ஆர் இன் ஃபர்ஸ்ட் லெவல். என் லெவல் 1 தாங்க, நான் 12th மட்டும்தான் முடிச்சிருக்கேன், மிச்சப்பட எதுவும் தெரியாது. ஸோ இதிலே நிறைய கேஸ் இருக்குது. இப்போ 12th படிப்பாங்க சில பேர் ரிப்பீட்டராக இருப்பாங்க, சில பேர் ரிப்பீட்டராக இருப்பாங்க, சில பேர் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். நான் சொல்கிறது இதுக்கப்புறம், அதாவது இன்றைக்கி தேதி வந்து 5, இந்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்கிறத எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் லெவல் 9ஆக இருந்தாலும் சரி, இல்லை லெவல் 1ஆக இருந்தாலும் சரி, ஃபாலோ லெவல் 9 நான் நீ சொல்கிறத கேட்கணுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் கோ வித் யுவர் ஃப்ளோ. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஐம் லெவல் 1 எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா நீங்கள் வரலாம். லெவல் 1, லெவல் 2, 5, லெவல் 6 இவங்கெல்லாம் நான் சொல்கிறத கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி. 650க்கு நான் கேரண்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது? நம்மக்கிட்ட ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இருக்குது. ஜனவரியில் 26 நாள் இருக்குது, ஃபெப்ரவரியில் 28, மார்ச்சில் 31, ஏப்ரல் 30. மே கணக்கு சேர்க்காதீங்க. ஓகேவா? மேங்கிறது அது வந்து எக்ஸாம் மாதம். ஓகே, ஸோ நம்மள்கிட்ட இருக்கிறது மொத்தம் 115 நாள் இருக்குது. ஓகேவா? 115 நாள் இருக்குது. இந்த 115 நாள் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறீங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகேவா? அதுக்குன்னு ரொம்ப மாங்குன்னு உட்காந்து படிக்கணும்லாம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு போர்ஷன் முடிக்கிற ஹேக்டிக் நிறையா இருக்கும். ஓகேவா? அது முதல்ல நான் வச்சுக்கங்க. ஓகே, த மோர் யூ ஸ்டார்ட் ஏர்லி த மோர் டைம் டு ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே, முன்னாடியே சொன்னது தான். இந்த செவர்லேருந்து அந்த செவத்தில் தாண்டணுன்னா முதல்ல சின்னதாக தாண்டி பார்த்துட்டு தான் பெருசாக தாண்டணும். எடுத்தோடனே சில பேர் தாண்டுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் தாண்டினீங்கன்னா அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? அதை முதல்ல பார்த்துக்கோங்க. ரைட்டு. ஃபிசிக்ஸில் வந்து 28 சாப்டர் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 20 சாப்டர் இருக்குது, பயாலஜியில் 32 சாப்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ மொத்தம் 80 சாப்டர், 115 நாள். எப்படி கொண்டு போகிறது பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 சாப்டர் படிக்க மேக்ஸிமம் கண்டிப்பாக படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு 2 சாப்டருங்கிறது ஒரு கரெக்டான அமௌண்ட். ஒரு நாளைக்கு 3 சாப்டருங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நான் சொல்கிறது ப்ராப்பர் ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து நீங்கள் படிக்கணும்னா சொல்கிறது. சும்மா மேலோட்டமாக படிக்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 சாப்டருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகே, ரைட்டு. நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கிறீங்க. அதாவது நான் சொல்கிறது லெவல் 1க்கு. நான் லெவல் 5 இப்படி ஆரம்பிக்கலாமா? நீங்களும் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ரைட்டு. ஸோ ஒரு நாளைக்கு 2 சாப்டரு. அந்த 2 சாப்டர் வந்து 1 கண்டிப்பாக பயாலஜிலேருந்து வரணும், 1 வந்து ஃபிசிக்ஸில் வரணும், இல்லைன்னா கெமிஸ்ட்ரியில் வரணும். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படி மாற்றி இருந்தாலும் சரி தான். ஓகேவா? பயாலஜி நான் படிச்சுட்டேன், பயாலஜியை வந்து என் படிக்க வேணான்னு மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நீங்கள் பயாலஜியில் கிங்காக இருந்தாலும், ஏன்னா பயாலஜி தான் உங்களுக்கு 360 மார்க் கவர் பண்ண போகுது. ஓகேவா? 360 மார்க் கவர் பண்ண போகுது. அந்த 360ல் நீங்கள் 350 இல்லை 330 எடுத்தாலுமே உங்களுக்கு மொத்த மார்க்கில் கம்மியாகிடும். ஏன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் தான் வந்து ஏற்கனவே கம்மியாகும். நீங்கள் எடுக்க வேண்டிய சப்ஜெக்டில் எடுக்கலைன்னா அதில் மொத்த மார்க்கில் கம்மியாகிடும். ஓகேவா? ஏன்னா நம்ம டார்கெட்டு 650+. அதனால் டார்கெட் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ பயாலஜியை லூஸில் விட்றாதீங்க. ஹை வெயிட்டேஜ் சாப்டர் தான் நான் படிப்பேன்ட்டு உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மார்க் வந்து 650க்குலாம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் மட்டும் தான் படிப்புன்னு இருக்கக்கூடாது. எல்லா சாப்டரும் படிக்கணும். 80 சாப்டரும் படித்து தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு டைம்லாம் இருக்குது. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க, டைம் இருக்குது. ஃபிசிக்ஸு டஃப்னு நீங்களாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஃபிசிக்ஸு வந்து டஃப் கிடையாது. எல்லாமே 1வது படிக்கும்போது ஏபிசிடி கூட தான் கஷ்டம். ஆனால் இப்போ ஏபிசிடி சொன்னால் தெரியும்ல. அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபிசிக்ஸ் ஈஸி தான். ஃபிசிக்ஸ் தான் ஈஸி என்னை பொறுத்த அளவுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷினு, டவுட்டு, இல்லை ஹெல்ப்பு, இல்லை நீங்கள் ஒரு லெக்சர் ஆரம்பிங்க, இல்லை ஒரு கைட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட டார்கெட் என்னென்னா மார்ச் 1க்கு முன்னாடி நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, கம்ப்ளீட் பண்ண முடியும்.
ஸோ எப்படி படிக்கும்போது என்ன ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போய் புக் எடுத்து படிக்கக்கூடாது. எடுத்தோடனே யூடியூப்பில் அந்த லெக்சர், அதாவது இப்போ ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லெக்சர் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்து லிசன் பண்ணணும். லிசன் பண்ணி பயாலஜியாக இருந்ததுன்னா, பயாலஜியில் கெமிஸ்ட்ரினா மட்டும் என்சிஆர்டி ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கங்க. ஓகேவா? லைன் டு லைன் படிச்சுக்கங்க. அடுத்தது நோட்ஸ் எடுக்கக்கூடாது. நோட்ஸு கிடையாது, ஷார்ட் நோட்ஸு தான். ஏன்னா நோட்ஸுங்கிறதே உங்களுக்கு வந்து என்சிஆர்டி தான். ஓகேவா? ஷார்ட் நோட்ஸுங்கிறது, அது எக்ஸாம்பிள் நான் எப்படின்னு சொல்கிறேன், இந்த கீழே தான் இருக்குது சொல்கிறேன், அது எப்படின்னு சொல்கிறேன். ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு படிக்கணும். அதை தவிர ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் எரர் நோட்னு ஒன்று பண்ணணும். எதெல்லாம் தப்பு வருதோ அதெல்லாம் வந்து எரர் நோட்டில் வந்து அந்தந்த டாப்பிக்கு மட்டும் எழுதிக்கணும். இந்த ஷார்ட் நோட்ஸை தவிர ஃபிசிக்ஸுக்கு ஷார்ட் நோட்ஸ் ப்ளஸ் எரர் நோட்டு, பயாலஜிக்கு மட்டும் ஷார்ட் நோட்ஸ். ஓகேவா? கெமிஸ்ட்ரிக்கும் ஷார்ட் நோட்ஸ் ப்ளஸ் எரர் நோட். ஓகே. அப்புறம் வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். எம்சிக்யூ வந்து பஞ்ச் ஃபிசிக்ஸ் வாலான்னு ஒரு பஞ்ச் இருக்குது. ஃபிசிக்ஸ் வாலாவோட புக்கு பஞ்சுன்னு இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிங்க, இது நல்லாயிருக்கு. ஓகேவா? அதிலே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் சால்வ் பண்ணிங்க. ஸோ இதுதான் ஸ்டெப். இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இத்தனை எக்ஸாம்பிள் தனித்தனியாக பேராகிராஃபாக புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி படிக்கிறதுன்னு பாருங்கள். முதல்ல அதெல்லாம் வரிசையாக இந்தமாரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வரிசையாக எழுதிக்கிட்டு அதில் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு, அடுத்தது அது வந்து எங்கே வாழும், அடுத்தது அது வந்து ஆட்டோட்ரோபிக்கா இல்லை ஃபோட்டோசிந்தட்டிக்கா அதுமாரி எழுதுறது, அடுத்தது அதுக்கு செல் வால் இருக்கா, இருந்துச்சுன்னா என்ன எதனால் மேடப் ஆகுது, இதெல்லாம் வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தான் ஷார்ட் நோட்ஸ். ஷார்ட் நோட்ஸுங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது, ஈஸிலி ஃபர்கெட்டபிள், எப்படி ஈஸியாக மறக்கக்கூடியது, அப்புறம் வந்து எல்லா எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாம் வந்து வரதான் ஷார்ட் நோட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீக் பிளானு, டார்கெட்டும் கூட. ஜனவரி 5th ஜனவரியில் ஆரம்பித்து 11th ஜனவரி வரை முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கோட பிளானு பயாலஜி, பேசிக்ஸ் மேத்ஸ், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் மேத்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும். அடுத்தது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு மாற்றி கொடுத்துருக்கேன். பயாலஜியில் வரிசையாக கொடுத்துருக்கேன். சண்டே மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக என்ன இந்த வாரத்தில் என்ன ஃபுல்லாக பயாலஜி படிச்சிங்களோ அது ஃபுல்லாக ரிவைஸ் எம்சிக்கு. இந்த வாரத்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன படிச்சிங்களோ அது ரிவைஸ் பண்ணி எம்சிக்கு. ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பின்னாடி டைம் கிடையாது. ஸோ சண்டே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சண்டே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் நாட் ஆன் சேம் டே, just follow from the current day plan and complete backlog in the end of the syllabus. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேளை 6ஆம் தேதி பார்க்குறீங்கன்னா 6ஆம் தேதிக்கு உள்ளது 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5ஆம் தேதியை விட்டுருங்க. 5ஆம் தேதிங்கிறத நம்ம கடைசியாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், இப்போ நம்ம வந்து February 20 கம்ப்ளீட் பண்ணுறோன்னா 21 கொஞ்சம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு வேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே 10th தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 நாள் தான் மொதல் 4 நாள் உள்ளது வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். எப்போ நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பிளான் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீட் படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. என்ன அடுத்த டாப்பிக்கில் என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் லெக்சர்ஸ் போடுறேன். உங்களுக்கு பர்சனலாக லெக்சர்ஸ் வேணும்னாலுமே அதுவுமே என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிளான் போட்டு அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்யூ.